காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம். வர ஃப்ரைடே தாங்க ஒரு வேறு லெவல் ஐபிஎல் ஃபயர் மூடான மேட்ச் என்றே சொல்லலாம். ஒரு ரியல் கேம் என்றே சொல்லாங்க. அண்டு சிஎஸ்கே ஆர்சிபி மோதுனா சிஎஸ்கே எம்ஐ மோதுனா ஃபயர் மூடாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எம்ஐ வந்துட்டு பொம்மை ஆகிட்டாங்க என்றே சொல்லாங்க. ஈஸியாக அக்கட்டால் போனாய் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க என்றே சொல்லாங்க சிஎஸ்கே. ஆனால் ஆர்சிபி இப்போ வேறு லெவல் பவர். நீங்கள் பார்த்துருப்பீங்க கேகேஆரோட முதல் மேட்ச்சு பில் சால்ட் அண்ட் விராட் கோலி செம்ம ஃபார்மில் இருக்காங்க என்றே சொல்லாங்க. பிரித்து ஆள்றாங்க. அதாவது எந்த பவுலர்ஸையுமே அள்ளி போட்டு கொண்டு போயிடுறாங்க என்றே சொல்லாங்க. செம்ம சிக்ஸர் பவுண்டரி அண்ட் இன்ஃபார்மில் இருக்கார் பில் சால்ட்டு அண்டு விராட் கோலி. அண்டு மேலும் பார்த்தீங்கன்னா குருநாள் பாண்டியா இருக்காங்க, அண்ட் ஹேசல்வுட் இருக்காங்க, லிவிங்ஸ்டன், டிம் டேவிட் எல்லாருமே பக்காமஸில் இருக்காங்க. ஓகே, இந்த சூழலில் வந்துட்டு சிஎஸ்கே நம்ம சொந்த மண்ணில் வந்துட்டு இவங்களோட ஆர்சிபியோட வர்ற 28ஆம் தேதி ஃப்ரைடே ஃப்ரை பண்ணுவாங்களா? ஃப்ரைட் சிக்கன் பண்ணாங்கன்னா அது வேற லெவலில் சாப்பிட சூப்பராக இருக்குங்க. ஓகே, இந்த சூழலில் வந்துட்டு நம்மளோட வெற்றியை அவங்களே தீர்மானித்து விட்டார்கள் என்று சொல்லாங்க. பில் சாட் அண்ட் விராட் கோலி, படிதார், டிம் டேவிட் இவங்க அனைவருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா லிவிங்ஸ்டன், அதாவது தோனியை கூட சமாளிச்சிடலாம், ருத்துவை கூட சமாளிச்சிடலாம், ஆனால் யாரா இந்த பையனை வந்துட்டு சமாளிக்க முடியாது ப்ரோ, டெஃபினட்டாக எங்களுக்கு ராங்காக போயிடும் ப்ரோன்னு வெளிப்படையாக வந்துட்டு பேசியிருக்காங்க. வெக்கத்தை விட்டு பேசியிருக்காங்க. அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, சென்னை ஆடுகளத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஸ்பின் அட்டாக் தாங்க. ஓகேவா, நம்ம போய் போட்டால் கூட நமக்கு லைட்டாக ஸ்பின் தெரிஞ்சால் கூட ஸ்ட்ராங் டீம் மாதிரி ஆயிரும்னு வைங்களேன். ஆனால் நூறு மாதிரி ஒரு ஸ்பின்னரை வந்துட்டு உண்மையிலேயே ஜீர்ணிக்கவே முடியாது. அவரோட ஸ்பின்னை வந்துட்டு சென்னை ஆடுகளத்தில் அடிக்கிறது மிகப்பெரிய கடினம். எவ்வளவோ வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தாச்சு. ஆனால் இவங்க புரியும்படி என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ அயர்லாந்து வந்துட்டு ஆஸ்திரேலியா வின் பண்ண முடியுமா? வின் பண்ணவே முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நடந்தால் தாங்க உண்டு. அந்த மாதிரி தான் நூர் அகமது மேலும் 4 ஸ்பின்னர் வச்சிருக்காரு. அந்த எம்எஸ் தோனி வேற மாதிரி செட் பண்ணியிருக்காரு. அதாவது ஜட்டுவை சமாளிச்சிருவோம் அண்ட் அஸ்வினை சமாளிச்சிருவோம். இவங்கெல்லாம் போடுறது வீடியோ ஃபுட்டேஜில் தெரியுது எங்களுக்கு. ஆனால் நூர் அகமது இந்த லெஃப்ட் ஹேண்டில் வேற போடுறாரு. ஒன்றுமே புரிய மாட்டேது. சைனாமேன் ஸ்பின்னர் வேற, கூகுளி வேற, லெக் ஸ்பின்னர் வேற, கேரம் பால் போடுறாரு. ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி சுற்றி வருது. அண்ட் இவர் இல்லாமல் இருந்தால் தான் வெக்கத்தை விட்டு சொல்கிறோம். ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேனாக இவரோட பந்தை வந்துட்டு அடிக்க முடியாது சென்னை ஆடுகளத்தில். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இப்போ வேறு கண்டிஷனில் இவரோட ஸ்பின்னர் வந்துட்டு அடிச்சிடலாம். ஏன்னா சென்னை ஆடுகளம் வந்துட்டு ஸ்பின்னருக்கு தான் மிகப்பெரிய ப்ளஸ். அரைகுறை ஸ்பின்னருக்கே விக்கெட் அள்ளி விழுகுங்க. பட் இவர் எல்லாம் தெரிஞ்சவர் தவசம் பண்ணி விட்டு போடுவார் என்றும், அதாவது கை கூப்பி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நூர் அகமது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்க, உங்களை நாங்கள் சொந்த மண்ணில் ஜெயிக்கிறோம், இல்லை என்றால் வெக்கத்தை விட்டு வெளிப்படையாக சொல்கிறோம், இதில் கூச்ச நாச்சம்லாம் கிடையாது, நூர் அகமது வரும் பட்சத்தில் டெஃபினட்டாக எங்களுக்கு வாக்கி அரிசி போட்டுருவாங்க, வின் பண்ண முடியாது, மிரட்டி விட்டார் இல்லையா எம்ஐ டீமை. அண்டு 4 விக்கெட்டுங்க, 18 ரன் கொடுத்தா அவரோட செம்ம ஓவர் ஸ்பெல்லாக தாங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சும்மாவே நூர் அகமது காட்டுன்னு காட்டுறாரு. இதில் எம்எஸ் தோனி வேற கீப்பராக இருந்து அவரை ரொட்டேட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, பேட்ஸ்மேனோட ஃபுட்வொர்க் மைனஸ் புரிஞ்சு. டெஃபினட்டாக இவங்க 2 பேர் காம்போ தான் இந்த வருடம் இவங்களுக்கு அந்த ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணி கொடுக்க போகிறது என்று வெளிப்படையாக ஆள் மனசில் இருக்கிறத அப்படியே பொட்டில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க பார்த்தீங்களா. இவங்க ட்ரூவாக தான் பேசியிருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி மிகப்பெரிய லெவலில் அஜால் குஜால் பண்ணி விடுவாரா நம்ம நூர் அகமது, ஒரு அல்டிமேட் வெற்றியை தேடி தருவாரா, ஜெயிஸ்டம்னு ஆர்சிபியை சில்லுன்னு சிகரம் தொட்டு விடலாம் பாயிண்ட் டேபிளில். முதலிடம் பிடிக்கிறது கூட மேட்ரு கிடையாதுங்க. அந்த டாப் 2 பிளேஸில் பிடிக்கிறது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டேபிளில். ஏன்னா ஃபைனல் போக 2 வாய்ப்பு கிடைக்கும். அந்த முதல் சுற்றில் தோத்தாலும் எலிமினேட்டர் ரவுண்டில் ஒரு வாய்ப்பு இருக்கும். அங்கே ஜெயிச்சு ஃபைனல் போயிடலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட டீம் போய் அந்த ட்ராஃபியை வின் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் பாயிண்ட் டேபிளில் முதல் 2 ஸ்லாட் படிக்கிறது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். இந்த ரீசனால் ஆர்சிபியை வின் பண்ணுவாங்களா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்க. இவங்களே நம்மளோட வெற்றியை தீர்மானிச்சிட்டாங்க. எவன் ஒருவன் பயப்படுறானோ அவன் வந்துட்டு டெஃபினட்டாக களத்தில் வீழ்த்தப்படுவான் என்பது வரலாறு எழுதப்பட்டிருக்குங்க. மேலும் இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் ஆல்ரெடி போட்டிருக்குங்க. பார்க்கலனா பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே.